ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் பேஜில் வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இயற்கையாகவே மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் படைக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு நம்மளுடைய பூமியானது பார்த்தோன்னா சூரியன்லேருந்து பிரிஞ்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அதில் வந்து ஒவ்வொரு உயிரினங்களாக உருவாகி அப்புறம் வந்து காடு மலை இந்த மாதிரிலாம் வந்து இயற்கை காட்சிகள் எல்லாமே உருவாகி அதுக்கப்புறம் மக்கள் மனிதர் எல்லாமே உருவாகி அவங்க வந்து ஒவ்வொன்றா பரிணாம வளர்ச்சியில் இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இருந்திருக்கோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். நீருக்காக தான் இப்பயும் சரி விண்வெளியில் வந்து ராக்கெட் அனுப்பி நம்ம அடுத்த கோள்களில் வந்து நீர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீர் இல்லைன்னா எதுவுமே வந்து செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீர் காற்று இந்த ரெண்டுமே முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே மிக 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 ஒரு நீளமான ஒரு ஆறு, அதாவது ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ரிவரை பற்றி தான் நம்ம முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ரிவர், அது எப்படிப்பட்ட ரிவர் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மலைகளை பற்றி எல்லாமே நம்ம பழைய சேனல் பேஜில், அதாவது பழைய வீடியோக்களில் இருக்குது. நம்மளுடைய சேனல் பேஜ்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு மலைகளை பற்றி சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நீளமான நதி என்ன, ரொம்ப ரொம்ப லென்த்தான நதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதி நைல் அப்படிங்கிற ஒரு நதி தாங்க. இந்த நைல் நதி எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த காண்டினென்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா காண்டினென்ட், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் வந்து இந்த நைல் நதி இருக்குது. அப்போ நம்மளுடைய இந்தியாவில் வந்து என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு பார்த்தோன்னா, கங்கை ஆறு இருக்குது, துணை நதி யமுனை இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது. அடுத்து சவுத் இந்தியாவில் பார்த்தோன்னா கோதாவரி பெரிய ஆறு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப லென்த்து, அதாவது ரொம்ப 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 லென்த்தாக இருக்கிறது, ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்திலேயே நைல் நதி தாங்க. ஆப்பிரிக்கா கண்டனாலே பாலைவனம் தாங்க. அது என்னங்க நைல் நதியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆப்பிரிக்காவில் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பாலைவனமும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது, சஹாரா பாலைவனம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைல் நதியும் அங்கே தான் இருக்குது. பாலைவனமும் அங்கே தான் இருக்குது, நதி இருக்குது. பாலைவனத்துக்கு நடுவில் தான் அந்த நதியே போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நதி தாங்க இந்த நைல் நதி. இந்த நைல் நதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6650 கிலோமீட்டர் லென்த்துங்க. 6650 கிலோமீட்டர் லென்த்து. இதோட லென்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 11 நாடுகள் வழியாக இந்த நதி வந்து பயணிக்குது. ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, 11 நாடுகள் வழியாக. நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சிந்து நதி பார்த்திங்கன்னா 2 நாடுகள் தான், பாகிஸ்தான் இந்தியா, அவ்வளோதான், 2 நாடுகள் தான். அதுதான் வந்து பெரிய நதி. அதுக்கடுத்து தான் கங்கை ஆறு. இப்படி நம்ம சொல்லலாம். கங்கை ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியா, பங்களாதேஷ் இது வழியாக நம்ம ட்ராவல் ஆகுது. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நாடு 2 நாடுகளாக இருக்கும். ஆனால் இந்த நதி மட்டும் பார்த்திங்கன்னா 11 நாடுகள், கிட்டத்தட்ட 6650. நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற லென்த்தே அது பத்தாதுங்க, இன்னும் லென்த்து அதிகமாக வேணுங்க. அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட ஒரு நதி தான் வந்து நைல் நதி. யோசிச்சு பாருங்களேன், ஜம்மு காஷ்மீரில் ஒரு நதி உருவாகி கன்னியாகுமரி வரைக்கும் பாஞ்சா எப்படி இருக்கும்? அதுவே பத்தாது, அது இன்னும் 2 மடங்கு, இந்தியா மாதிரி 2 மடங்கு வேணும். அவ்வளோ லென்த்து அந்த நதியோட லென்த்து. ஸோ சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரே ஆறா பாஞ்சா எப்படி இருக்கும்? அந்த தாங்க அங்கே ஆப்பிரிக்காவில் வந்து நடக்குது. நம்மளுக்கு சாதாரணமாக கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நதி பாயறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தண்ணீர் பிரச்சனை. அங்கே 11 நாடுகள் வழியாக ஒரு ஆறு ட்ராவல் ஆகுதுன்னா அப்போ எப்படி தண்ணிக்கு, அதுவும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பூமத்திய ரேகை நிலநடுக்கோடு 0 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து இவ்வளோ ஒரு லென்த்தான ஒரு நதியா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நதி தாங்க.
இந்த நதி எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சரி நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு பூமத்திய ரேகை அதாவது 0 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெப்பமாகவும் இருக்கும், அதே டைமில் உலகத்திலேயே அதிக மழையும் அங்கே தான் பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா அதுதான், நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும், அப்படியே மழை பெய்யும். ஸோ அதனால தான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 11 நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்சனியா, ருவாண்டா, கென்யா, புரூண்டி, காங்கோ, எத்தியோப்பியா, எரித்திரியா, தெற்கு சூடான், சூடான், எகிப்து, இந்த மாதிரி 11 நாடுகள் வழியாக தான் இந்த ஆறு வந்து ட்ராவல் ஆகுது. நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் நாகரிகம் அப்படின்னு உருவாங்கினது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து நாகரிகம் சொல்லுவாங்க. சிந்து நாகரிகம் எங்கே உருவானது? சிந்து நதி வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் போகக்கூடிய அந்த ஒரு நதி. ஸோ அதனாலேயே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே யூப்ரட்டிஸ் டைகரிஸில் மெசபடோமியா நாகரிகம் அங்கே சொல்லுவாங்க, அதாவது அந்த முஸ்லிம்ஸ் கண்ட்ரி ஈராக், ஈரான் அந்த பகுதிகளில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்க கண்டத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்து சிவிலைசேஷன், அதாவது எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி கரை ஓரமாக தான் வந்து அந்த ஆற்றங்கரை அந்த ஒரு நாகரிகம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாங்கோ நதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனா நாகரிகம் உருவானது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நதிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாகரிகம் உருவானது. அதில் முக்கியமானது இந்த நைல் நதி. நம்ம உலகத்துக்கு வந்து பிரமிடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரமிடை வந்து உருவானது எல்லாமே இந்த நாகரிகத்தில் தான் வந்து உருவாகியிருக்கு. இந்த நாகரிகத்துக்கு அடிப்படை காரணம் இந்த நைல் நதி தான். இந்த நைல் நதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 துணை ஆறு இருக்குது. ஒன்று வெள்ளை நைல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று நீல நைல் அப்படின்னு சொல்லி 2 துணை ஆறுகள் இருக்குது, அதோடைய கிளையாறுகள். இந்த 2 நதிகளில் ரொம்ப ரொம்ப லென்த்தானது அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை நைல் தான். கிட்டத்தட்ட 4 நாடுகள் வழியாக ட்ராவல் ஆகுது. மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய ஏரியில் உருவாகி இந்த வெள்ளை நெயில் ருவாண்டா, புருண்டி, தான்சியா, விக்டோரியா ஏரி வழியாக உகாண்டா வழியாக தெற்கு சூடானை நோக்கி பாஞ்சு வருதுங்க இந்த வெள்ளை நைல் நதி. நீல நைல் நதி அப்படிங்கிறது சின்ன நதி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் வந்து தனா ஏரியில் உருவாகி சூடான் வழியாக சூடானுடைய கேபிட்டல் கார்த்தூம் அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நைல் கூட வந்து ஜாயின் ஆகிடுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியிலேருந்து உருவாகி வரக்கூடியது தான். ஏரியில் எப்படி வந்து தண்ணி நிற்கும்? மழை பெய்ஞ்சு தான். ஸோ மழையின் காரணமாக தான் அங்கே தான் நான் சொல்லியிருக்கேன், உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பூமத்திய ரேகை பகுதி. ஸோ அதனால தான் வந்து இந்த பகுதிகளில் வந்து நம்மளுக்கு நதியில் நீர் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நதி மூலிமா அதிகமான லாபம் எந்த நாட்டுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று எகிப்து, இன்னொன்று சூடான். இந்த 2 நாடுகள் தான் வந்து பயங்கரமான ஒரு இந்த நதிகள் மூலிமா அதிகமான பங்களிப்பு வந்து கிடைக்குது. மற்ற 9 நாடுகள் பார்த்தோன்னா ஒரு வழியாக வந்து ட்ராவல் ஆகுதே தவிர முழுமையான ஒரு நீர் பங்கீடு அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளோ லென்த்தான ஒரு ரிவருங்க. இந்த ரிவரை வந்து பார்க்குறதே ஒரு அழகு தான். ஏன்னா 2 பக்கத்துலேயும் பார்த்தோன்னா மணல் மேடாக இருக்கும், நடுவில் வந்து அழகாக ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஊர் மாதிரி வந்து 2 சைடு அப்படியே வந்து வாய்க்கால் வரப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுனு இல்லாட்டி வந்து வீடுங்க, இந்த மாதிரி இதுக்கு நடுவில் வந்து ஆறு போகிறது அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த ரிவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு நடுவில் அழகாக ஒரு பாம்பு போகிற மாதிரி இந்த நதி வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த நதி ட்ராவல் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும், விவசாயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆறு தாங்க நைல் நதி. இந்த நைல் நதியை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கிமு 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது வந்து ரொம்ப ரொம்ப தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு நதி, நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு நதி. ஸோ இதில் எண்ணிலடங்கா விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.